ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான முக்கிய இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்திலேயே பிரபலமான ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அதாவது மாதம் மாதம் மகளிர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20 தவணைகளுக்கு மேலே மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வச்சுருக்காங்க இந்த 1000 ரூபாயை. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட மத்தியில் கேள்வி எழுந்த வண்ணமாகவே இருக்கிறது என்னென்னா, புதிய விண்ணப்பங்கள் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து கடந்த சட்டப்பேரவையில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது வருகின்ற ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து இதற்கான பணிகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1,14,00,000 பேருக்கு மாதம் இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ புதிய விண்ணப்பங்கள் அப்படின்னா ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து விநியோகிக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 9000 இடங்களில் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக இதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முறையான ஆவணங்கள் எல்லாமே வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது வருகின்ற ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இது எல்லாமே மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு முகாம் மூலமாக தான் இந்த திட்டத்தை இப்போ செயல்படுத்த போகிறாங்க 2வது கட்டமாக. ஸோ அதாவது உங்களுக்கு தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான முறையான ஆவணங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விடுபட்டவர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பீங்க, சப்போஸ் அவங்களுக்கு தகுதிகள் இருந்தும் தகுதியற்றவர்களாக வந்திருக்கும், அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் கட்ட திட்டத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தகுதி வாய்ந்த 1,14,61,000 பெண்களுக்கு மாதம் இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் தகுதி வாய்ந்த சில குடும்ப தலைவிகள் இன்னும் இதில் இணையாமல் உள்ளனர். இந்த நிலையில் மாதம் ரூபா 1000 கிடைக்காத பெண்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எல்லாம் விடுத்து வந்த வண்ணமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களோட முதல்வர் திட்டத்தின் மூலமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகம் முழுவதுமே 9000 இடங்களில் இந்த முகாம்கள்லாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்று பயிற்சி முகாம் நடத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி இந்த முகாம்கள்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த முகாம்களில் எப்படியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அது போக பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி அவங்க அங்கே செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இன்று பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடன் முதல்வர் முகாம் எங்கெங்கே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விவரங்களும் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க போகிறவங்க, அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருப்பாங்க முதல் கட்ட முகாம்கள்லேயே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், தகுதிகள் இருந்துமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், அதுபோக அவங்களோட தரவுகளில் கிடைக்கவில்லை, அவங்களோட ரேஷன் கார்டு நம்பர் போட்டால் தரவுகளில் கிடைக்கவில்லை, இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 4ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட மாவட்டத்தில், அதே மாதிரி உங்கள் வட்டத்தில், உங்கள் குக்கிராமத்தில் எப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களோட முதல்வர் முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக அறிவிப்போம் அப்படின்னு தமிழக அரசு தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு அப்டேட்டான நியூஸ் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.